மண்டேனாலே என் பசங்களுக்கு ரொம்ப ஜாலிங்க. என்னடா இது சண்டே தானே எல்லா பசங்களுக்கும் ஜாலி, இவங்க பசங்களுக்கு என்ன மண்டே ஜாலி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு காரணம் இந்த சுவையான குத்து பரோட்டா தாங்க. சண்டேனாலே நம்ம மேக்சிமம் எல்லார் வீட்லயும் நான்வெஜ் தான் செய்வோம், கறி குழம்பு தான் வைப்போம். டின்னருக்கு நைட்டு சப்பாத்தி செய்வோம். மேக்சிமம் எல்லார் வீட்லயும் சப்பாத்தியா தான் இருக்கும். அந்த மீந்து போன சப்பாத்தி மீந்து போன கறி குழம்பு வச்சு நம்ம காலையில கொத்து பரோட்டா செஞ்சிடலாம், 2 முட்டையை சேர்த்து. வானல்ல எண்ணெய் காஞ்சதும் நம்ம நல்ல பெரிய சைஸு வெங்காயம் நல்லா நைஸா நறுக்கி அந்த எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணணும். நான் வந்து இதுக்கு தேவையான மசாலா என்ன எடுத்திருக்கேன்னா, கரம் மசாலா கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், சால்ட், உப்பு தேவைக்கு மட்டும், மஞ்சள் பொடி கொஞ்சம் கலருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம். அது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இந்த டைம்ல போட்டாக்கா. பாருங்க, ஆயில் வந்து எப்பயுமே கம்மியா தான் இருக்கும். நம்ம கிட்ட இருந்து சமைக்கணும், ஆயில் கம்மியா ஊத்தி சமைக்கணும். அந்த சென்டர்ல ஓரத்துலலாம் வெங்காயத்தை அப்படி தள்ளி விட்டுட்டு பார்த்தா சென்டர்ல வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெயில நம்ம வந்து இந்த மசாலாக்கள் எல்லாம் கொட்டி நல்லா அந்த எண்ணெயிலே பொறுமையா ஃப்ரை பண்ணணும். நம்ம எப்படியுமே இப்படி தாங்க அந்த சமையலுக்கு வந்து அதிகமா எண்ணெய் சேர்க்க மாட்டோம். ஆனா வந்து முடிஞ்ச அளவுக்கு கிட்ட நின்று சுவையா செஞ்சிடுவோம். சூப்பராகவே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ட்ரை பண்ணுறேன், வதக்குறேன். இப்போ சென்டரில் கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால லைட்டாக தான் ஊற்றுற பாருங்க. ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் அந்த ஆனியன்ஸ்லாம் வந்து ஓரத்தில் தள்ளி விட்டுட்டு சென்டர் காலி பண்ணி விட்றோம். ஏன்னா அப்போதான் எண்ணெய் வந்து சென்டரில் வந்து பிரிஞ்சு வரும். அப்புறம் மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் பரட்டி விட்டு வதக்கலாம். இந்த டைம்ல கொஞ்சம் சால்ட் நான் போட்டுக்கிறேன். பத்துமா பத்தாதோ தெரியல அப்படி சொல்லிட்டு லைட்டா போட்டுக்கிறேன். ஃப்ரை பண்ணியாச்சு, நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. கிட்ட இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாத்தி மாத்தி நம்ம பண்றோம். இப்படி ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எதுக்கு இந்த ஆயில்? முட்டையை உடைச்சி ஊத்துறதுக்கு தான், சரிங்களா? முன்னாடியே நம்ம ஆயில் நிறைய சேர்த்தோம்னா எல்லா ஆயிலும் அந்த வெங்காயம் தக்காளியை இழுத்துக்கும், முட்டைக்கு பத்தாது. ஸோ அந்த டைம்ல திட்டமான எண்ணெயை ஊற்றி அதை ஃப்ரை பண்ணி ஓரமா தள்ளிட்டு நம்ம எண்ணெய் இதில் ஊற்றி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டை வந்து எக்ஸஸா சேர்க்கறது நம்ம விருப்பம் தான். நான் 2 முட்டை தான் சேர்க்கிறேன். நான் இன்னும் ஒரு 2 முட்டை சேர்த்தா நல்லா இருக்கும். அன்னைக்கு வந்து என்கிட்ட 2 முட்டை இருந்தது, அதனால நான் 2 முட்டை சேர்த்து செஞ்சுட்டு இருக்கேன். இதுவுமே நல்லா சுவையா தான் இருக்கும். ஆனா நல்லா மிங்கிள் ஆகணும், அந்த மசாலாவோட நல்லா மிங்கிள் ஆகணும். பாருங்க, அந்த முட்டை வந்து இந்த மாதிரி எல்லாத்துலயும் அப்படியே பிளெண்ட் ஆகணும். இந்த ஸ்டேஜ் போதும். அப்படியே சப்பாத்தியை பிச்சு வச்ச சப்பாத்தியை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். இந்த சப்பாத்தி எந்த சப்பாத்தி? நைட்டு சுட்டு மீந்து போன சப்பாத்தி. 5 சப்பாத்தி எனக்கு மீந்துச்சு. நான் புட்டு போட்டு நல்லா பெரிய சைஸாவே புட்டு போடலாம். அப்பதான் வந்து எடுத்து சாப்பிட சுவையா இருக்கும். நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு சப்பாத்திலையும் நம்ம வந்து உப்பு போட்டு செய்வோம் இல்லையா நைட்டு, அதனால வந்து நம்ம உப்பு திட்டமா பார்த்து போட்டுக்கணும், அதுதான் முக்கியம். சப்பாத்தில உப்பு போட்டது ஞாபகம் இல்லாம சேர்த்துட்டோம்னா கரிப்பாயிடும். ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்டேஜ்ல நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. தண்ணி ஊத்துறோம். நிச்சயமா தண்ணி ஊத்துங்க, நல்லா சாஃப்டா இருக்கும். நிறைய கிடையாது, இங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 1/2 கிளாஸ் இல்ல 3/4 கிளாஸ் தண்ணி ஊத்திலாம். வானல் டான்ஸ் ஆடுறதே வேலையா போச்சுப்பா. நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் விடலாம், லோ ஃப்ளேம். பாருங்க நல்லா சுண்டி வந்திருக்கு. மறுபடியும் இந்த ஸ்டேஜ்ல பச்சை கருவேப்பிலை போடுங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். பாருங்க இப்பயே செமையா இருக்கு பார்க்கவே. உண்மையா வந்து நீங்க வீடியோல பாக்குறதுக்கு எப்படி இருந்ததில்ல, நான் சமைக்கும் போது எனக்கு அப்படியே நாக்குல எச்சில் ஊறிக்கிட்டே இருந்துச்சு. இது நாங்க 4 பேர் சாப்பிட போறோம். நல்லாவே சூப்பரா சுவையா இருக்கும். இப்ப வந்து மீந்து போன கறி குழம்பு இருக்கு. உண்மையாலுமே வந்து நம்ம அந்த சால்னா கறி குழம்பு தானே, அந்த சுவை இதுல செம கூடுதலா இருக்கும். கறி குழம்பு இல்லைனாலுமே வந்து நம்ம இதோட விட்டு நிறுத்தி சாப்பிடலாம். கறி குழம்பு இருக்கிற போது இதை யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோ அருமையா செமையா ஜூஸியா அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும். நாங்க வந்து எப்பயுமே இப்போ இது வந்து ரீசெண்டா வந்து நான் சில வாரங்களா ட்ரை பண்ணிட்டு வரேன். திடீர்னு தோணின ஐடியா தான் இது. பசங்களுக்கு நம்ம
கொத்து பரோட்டா செய்யணும்னு சொன்னா அதுக்குன்னு சப்பாத்தி சுடணும், அதுக்குன்னு கிரேவி வைக்கணும், அதுக்குன்னு இதெல்லாம் பண்ணணும். ஆனா வந்து இருக்கிற சப்பாத்தியும் இருக்கிற கிரேவிக்கு கறி குழம்பையும் பண்ணி நம்ம இந்த மாதிரி சுவையா செஞ்சு கொடுத்துர்லாங்க. சூப்பரா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க பிள்ளைங்களுக்கு மண்டேனா ஹாப்பி ஆயிடுவாங்க. காலையிலே செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போனாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. முடிஞ்சா எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப எளிமையான விதத்துல சுதா சமையல் இருக்கும். சமையல் மட்டும் நம்ம வீடியோ இல்லைங்க, காமெடி, என்டர்டைன்மெண்ட், டிப்ஸ் நிறைய இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.